எவ்வளோ வண்டி நிற்க பாருங்க. நாம வந்து மகாராஷ்டிரா பார்டர் வந்து அழகாகவே வந்து பாஸ் பண்ணிட்டோங்க. பாஸ் பண்ணிட்டு இப்போ வந்து எம்பிக்குள்ள, அதாவது மத்திய பிரதேஷ் உள்ள தான் வந்து போயிட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் பாயிண்ட்டுக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 350 கிலோமீட்டர் பக்கம் வந்து இருக்கு. நைட்டுக்குள்ளே வந்து பணம் வந்து பாருங்க எவ்வளோ அழகாக வந்து ஏறிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நல்லா பொறுமையாகவே தான் வந்துட்டு இருக்கோம். எந்த அர்ஜென்ட்டும் இல்லை. நல்லா வந்து போட்டு வர இடத்துக்கு செஞ்சுட்டு அப்புறம் பொறுமையாக தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம டிரைவருங்க புதுசாக யாரும் வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆட்டோ நிற்கிற மாதிரி வண்டியில் கை காமிச்சு ஸ்கேன் பண்ண நடக்குதுன்னு வந்து நிறைய ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதனால் நம்ம நண்பர்கள் யாரும் வந்தீங்க அப்படின்னா வந்து பக்கத்தில் ஆட்டோ நிற்கிறாங்க அப்படின்னு கையை வச்சு காமிச்சு சொன்னாங்க அப்படின்னா வந்து யாரும் நின்றுறாங்க. ஏன்னா அப்படி நின்னாச்சு அப்படின்னா வந்து பணம் பிடிங்கிடுவாங்க. ஸோ அதனால் யாரும் ஆட்டோ நிற்காங்க அப்படின்னு வழியில் சொன்னாச்சுன்னா வந்து நிற்காமல் உங்கள் பாட்டில் வந்து பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஏன்னா ஆட்டோலாம் யாரும் நிற்க மாட்டாங்க. இது ஒரு புதுவிதமான வழிபறிக்கிறதா இருக்குது. ஃபைனலாக லோடு இருக்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இதான் வந்து லோடு இருக்கிற பாயிண்ட்டுக்கு வந்துருக்கோம். நாம வந்து லோடு இருக்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இது வந்து எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். சரி, राजस्थान का एरिया अच्छा तुम बात नहीं करना यार. अरे तो इधर कहाँ चल रहा है? बड़े रोड लोड उठे उठे करो भाई. अरे वंदे इतना है देखो. वाली इंदे वाली जाना है एवडी. ये वाली वाली मोड़ से मैं नहीं नहीं लेफ्ट देखो. चलाओ यार, बहुत ऊंचा है. हाँ ये काले टाइम और नहीं ले यार. और लगा लगा. நாம வந்து அழகாவே வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இது பாயிண்ட் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் முசாப்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கோம். அதாவது எண்ணெய் வண்டியில் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மிஷினரி ஐட்டம் தான். அது வந்து இறக்கைக்காக இந்த பாயிண்ட்டுக்கு தான் உள்ளே வந்து போயிட்டுருக்கோம். உள்ள தடம் வந்து பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது ரோடே இல்லை. இங்கே வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ளே போகணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. நாம் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து போயிட்டுருக்கோம். இதை இறக்கிட்டு அடுத்த பாயிண்ட் எங்கே போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம டிரைவர்கிட்ட கேட்டிருக்கோம். உள்ள இறக்கிட்டு அப்புறம் எங்கே போகணும் அப்படின்னு வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து லோடு இறக்கிடலாங்க. இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். லோடே இல்லை. हर मशीन पे जाओगे ऐसा ही है. इतना मशीन है. दूर जा रहे हैं रास्ता. वही तो मैं बता दिया. इधर से जाएगा, इधर से जाएगा, उधर से जाएगा. லோடு இறக்குற பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக மலை ஹில்ஸ்க்கு மலைக்கு மேலே தான் வந்து வந்திருக்கோம். இங்கே தான் வந்து இறக்கணும்.
கிரெயினுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிரெயின் வந்ததும் வந்து அழகாக வந்து எல்லாம் இறக்கிடலாம் லோடு. அங்கே போனால் கிரெயினுமே வந்துடுச்சுங்க. இப்போ இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 மிஷின் தான் இருக்குது. 2 இறக்கிட்டாங்கன்னா அப்படியே வந்து கிளம்பி போயிடலாம். கேமரா ஆமாம், நம்ம வண்டி வந்து லோடு வந்து அழகாகவே வந்து இறக்கிட்டு இருக்காங்கங்க. கிரெயினை வச்சு கிரெயினை வந்து இப்போ தான் வந்து இப்போ இறக்கிட்டு இருக்காங்க. இறக்கிட்டு வந்து நம்ம அடுத்த லோடு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமாபாத் தான் வந்து போகணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிலோமீட்டர் பக்கம் வந்து வந்துடுதுங்க. எம்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேட்டிருக்கோம் ஃப்ரெண்டுகிட்ட நம்ம லொக்கேஷனு, அதாவது நம்ம ஆஃபீஸோட லொக்கேஷன் வந்து கேட்டிருக்கோம். அவங்களும் தரேன்னு இருக்காங்க. தந்துட்டாங்க அப்படின்னா வந்து போய்க்கலாம். இங்கே ஹிந்தி பையன் எப்படி நிற்காரு பாருங்க. ஹிந்தி போலோ हिंदी में क्या बोले यार? ஹிந்தி லோடிங் हिंदी में इतना चलेंगे ஹிந்தியில் ஏதாவது சொல்லுங்கள். नाम क्या भाई यार ஹிந்தி அப்புறம் வந்து நம்ம தமிழ் எல்லாமே வந்து இங்கே தான் வேலை பார்க்க இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சூப்பராகவே இந்த லோடு இறக்கிடலாம். இறக்கிட்டு விழுந்து வாடகையும் வாங்கிட்டு போயிடலாம். லோடு வந்து சூப்பராகவே வந்து இறக்கிட்டு நாம் வந்து இப்போ அகமாபாத்தில் ஆஃபீஸ்க்கு வந்து வந்துட்டோங்க. இது ஆஃபீஸை வந்து அகமாபாத்தில் தான் கரோட் லோலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸ்க்கு தான் வந்து வந்திருக்கோம். அதாவது நேற்று நைட்டே வந்து வந்துட்டோங்க. நம்ம வந்து நைட்டுங்க அன்டைமில் தான் வந்திருந்தோம். ஒரு 3 மணி 4 மணி பக்கம் தான் வந்திருந்தோம். ஸோ அதனால் வீடியோ வந்து எடுக்க முடியல. இன்றைக்கி பகல்லையுமே நல்லா வந்து தூக்கம் தூங்கிட்டோம். ஏன்னா 2-3 நாள் வந்து வண்டி ஓட்டினால வந்து நல்லா டயர்ட் இருந்தனால அழகாகவே வந்து தூங்கிட்டோம். நாம் வந்து லோடு இறக்குனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதாப்கர் அப்படிங்கிற ஒரு இடம், அதாவது ராஜஸ்தானு. அப்புறம் ராஜஸ்தான்லேருந்து இப்போ வந்து நம்ம வந்து குஜராத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம ரோடு இறக்குன பாயிண்ட்லேருந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-350 கிலோமீட்டர் வந்திருந்துங்க. அது வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெரியாத இடத்துல வந்துட்டு இருக்கும்போது வந்து லொக்கேஷன் பார்த்து தான் வர முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. அப்படியே வந்து வந்துட்டோம். லொக்கேஷன் பார்த்தே தான் வந்து வந்திருந்தோம். இங்கே வந்து டேரெக்டாக இப்போ ஆஃபீஸ் நம்பர் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்பர் வாங்கி அப்புறம் அழகாகவே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து ஆஃபீஸில் நல்லா பார்க்கிங் வந்து சூப்பராகவே இருக்குது. நல்லா வந்து காம்பவுண்ட் மாதிரி தான். இது வந்து நம்ம இப்போ நைட்னால வந்து காமிக்க முடியல. காலையில் வந்து ஆஃபீஸ் எப்படிலாம் இருக்குது, இந்த பார்க்கிங்கு, அப்புறம் வந்து இந்த ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயிலாக அழகாகவே வந்து காலையில் வந்து தெளிவாக வீடியோ எடுத்து போடுறாங்க. இப்போது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு, அதாவது இன்றைக்கி வந்து வண்டியிலே சமைச்சு அப்படி வந்து சாப்பிட்டுட்டு நீட்டாக வந்து ரெஸ்ட் எடுத்துடலாம். நாளைக்கு தான் வந்து லோடு வந்து பார்க்கணும். சரி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நாம் அகமாபாத்தில் நம்ம டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸோட பார்க்கிங்கில் தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி வந்து விடுறதுக்கு வந்து பக்கா சேஃப்டியான வந்து பார்க்கிங் வந்து இங்கே வந்து இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு வண்டியுமே வந்து கூடவே இருக்குது. அப்புறம் வந்து நம்ம 12 வீலுங்க அப்படி எல்லா வண்டியுமே இருக்குது. நமக்கு வந்து இன்றைக்கி சண்டேனால் வந்து லோடு வந்து எதுவும் சொல்லலை. நாளைக்கு தான் வந்து லோடு வந்து சொல்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து பக்கத்துலேயே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து நீட்டாக வந்து சமைக்கலான்ட்டு வந்து பிளானில் இருக்கோங்க. நம்ம அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு வண்டியும் ஒரு வண்டி கூட வந்து நின்றுருக்கு. உங்களுக்கு எந்த வண்டிண்ணே? சேல வண்டி லோடு ஆயிடுச்சா? அரை லோடு ஏற்றிருக்காங்க. ஒரு லோடு ஏற்றிருக்கீங்க, அப்புறம் இன்னொரு லோடு வந்து லோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி. இந்த பக்கம் ரெகுலராக ஓட்டுறீங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? இல்லைன்னா அது 2 ட்ரிப் வந்திருக்கீங்களா? லோடுலாம் ஆகுதா ஓரளவுக்கு? போன ட்ரிப் டிரைவர் வந்து அப்படி இந்த ட்ரிப் தான் நான் கல்கட்டா லைன் ஓட்டுறேன். சரி. அவங்க வண்டி வந்து எல்சி வண்டிங்க. அதனால் வந்து இங்கே லோடு பார்த்து ஒரு லோடு ஏற்றிருக்காங்க, இன்னொரு லோடு வந்து ஏற்றணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம வண்டி வந்து அழகாக வந்து விட்டுருக்கோம் பாருங்கள்.
ராஜ்கோட் காந்திநகர், அகமதாபாத், குஜராத் மாநிலம். எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம ஆஃபீஸில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்ம சிக்கன் கடை இருந்துச்சுங்க. அதனால் வந்து சிக்கனும் வாங்கிட்டோம். ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். 1/2 கிலோ வாங்கிட்டு நீட்டாக சாப்பாடு வந்து செஞ்சிடலாம் நம்மளும். அப்புறம் வந்து நம்ம பக்கத்து வண்டியை சேர்ந்து தான் சமையல் செய்ய போகிறோம். செஞ்சு அழகாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நாளைக்கு தான் வந்து லோடு பார்க்கணும். லோடு வந்து எந்த ஊருக்கு கிடைக்கி அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நம்ம வந்து எந்த பக்கம் கிடைச்சாலும் வந்து போகலான்னு பிளானில் தான் இருக்கும். பார்க்கலாம் எந்த பக்கம் கிடைக்கி அப்படின்ட்டு. பக்கத்துலேயே தாபாலாம் அழகாக இருக்குது. சிக்கனுமே எடுத்துகிட்டு வந்துட்டு வண்டியில் நல்லபடியாக சமையல் வந்து நடந்துகிட்ருக்குங்க. சமைச்சிட்டோம், அதாவது சாப்பாடு வந்து செஞ்சுட்டு இப்போ வந்து சிக்கன் தான் வந்து செஞ்சிட்ருக்கோம். கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிட்டு அப்படின்னா வந்து இங்கே வந்து குளிக்கிறதுக்கு இடம்லாமே இருக்குது. நல்லபடியாக குளிச்சுட்டு நீட்டாக சாப்பிட்டுட்டு வந்து நல்லா வண்டியில் வந்து ரெஸ்ட் எடுத்துடலாங்க. இன்றைக்கி வந்து லோடு வந்து ஆகாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. நம்ம வந்து நாளைக்கு தான் வந்து லோடு வந்து பார்க்கணும். இதான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். நம்ம தமிழ்நாடு வண்டி, சின்ன வண்டி ஒரு 3 வண்டி பக்கம் இருக்குது. அப்புறம் வந்து பெரிய வண்டி 12 வீல் தான் இருக்குது. ஸோ அவங்க கூட நல்லா பழகிட்டு எல்லாமே வந்து சேர்ந்து தான் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம வண்டியிலையும் சமையல் நடந்துகிட்ருக்கு, அவங்க வண்டியில் வந்து சமைச்சிட்ருக்காங்க. சாப்பிட்றப்போ வந்து எல்லோரும் சேர்ந்துமே சாப்பிட்டுக்கலாம். சாயந்தரம் டைம் ஆகிட்டுங்க. அதனால் வண்டியிலே வந்து டீ வச்சு சாப்பிட்றலாம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து டீ வந்து சின்ன கப்பில் தான் தருவாங்க. அது வந்து நமக்கு டீ சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஸோ அதனால் நம்ம வண்டியிலே வந்து டீ வச்சுக்கலாம். கட்டஞ்சாயை தான் வைக்கிறோம். Así.